இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. இப்ப நீங்க சுமக்கிற அவமானம், இப்ப நீங்க சுமக்கிற கஷ்டம், இப்ப நீங்க சுமக்கிற வருத்தம், சொந்தக்காரர்கள் அத்தனை பேர் உங்களை பார்த்து கேள்வி கேட்கலாம், நீ இந்த வருத்தத்தை சுமக்கிறதுக்கு என்ன காரணம்? இயேசு தான் காரணம்னு சொல்லலாம், பைபிள் தான் காரணம்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நாள் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ராஜ சன்னிதானத்தில் நிறுத்துவார். அன்னைக்கு இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய பதில் உண்டு. அன்றைக்கு அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நீங்கள் ஆபிரகாமுடைய மடியிலே தேற்றப்படுவீர்கள். இக்காலத்து பாடுகள் இனி நமக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. எல்லாருடைய கரங்களையும் உயர்த்தி எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. கேளுங்க ஏசப்பா, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ஃபெய்த்தை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நன்றி நன்றி சேசப்பா. அந்த கிருபை எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவே, என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். என் விசுவாசத்தை, என் தேவையே நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, என் தேவையே நீங்க தான்ப்பா. என் தேவையே நீங்க தான்ப்பா. நான் சாகிற வரைக்கும் இந்த ஃபெய்த்தை மட்டும் நான் விடக்கூடாது. நாளுக்கு நாள் விசுவாசத்துல என்ன தேர்னவனா நிறுத்துங்க, தேர்னவனா நிறுத்துங்கப்பா.